செயல்படுத்த வைக்கிறாங்க. அப்ப அங்க அது சொன்னது எல்லாம் செய்துதான் இயல்பாக செஞ்சு காட்டிக்க மாட்டோம் மாதிரி சக்தி மாதிரி அதுக்கு நம்ம இங்க இருக்கிற இந்த உண்மையில பெரம்பூர் பெருமான் அவங்களுக்கு அது அந்த சக்தியும் இதெல்லாம் இதை விட வித்தியாசம்தான். அதை வந்து சயின்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. சயின்ஸில் ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. நான் வேறு மாதிரி கேள்வி கேட்டுறேன். எதில் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்குன்னா குளோனிங்கில் வித்தியாசமாக போயிருக்கு. அந்த குளோனிங் வந்துட்டால் நாம் சயின்டிஸ்ட் கிடையாதுல்ல. அதனால் நமக்கு ஒரு அவங்க எது வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு இன்னும் புரியல. நமக்கு புரிஞ்சால் நாம் அதுக்கும் பதில் சொல்லலாம். அதெல்லாம் சொற்பொழிவாளர்கள் சொல்கிற வேலை அது. அதான் அது வருது. அந்த அதாவது 2-3 விஷயத்தை பார்க்கணும். என்ன விஷயம்னா இப்போ மலம் சடம்னு நாம் பார்க்குறோம்ல. இந்த நம்மோட உடம்புங்கிறது எல்லா காலத்திலையும் சடம். காந்தாரி வந்து இத்தனை குழந்தை பிறந்தது, அப்புறம் அந்த அம்மிக்கல்லில் குத்திக்கிட்டு இத்தனை வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து குளோனிங்னு சொல்லிட்டா உயிர் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கு அதில் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே அது உண்டு. இப்போ தான் விலங்குல பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லலாம் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயம் அந்த ஆராய்ச்சியில் இலையை வச்சே இன்னொரு செடியை கொண்டு வர்றது. அதுதான் நம்ம மனுஷனை வச்சு ஆட்டை வச்சு குளோனிங் வரைக்கும் வந்தோம்ல. அதில் கேள்வி என்ன அப்படின்னா உயிர் என்பது அதிலே வர்ற உயிரும் ஆத்தா ஆட்டுக்குட்டி குளோனிங்காக வந்த குட்டிக்கட்டு ஆட்டுக்குட்டிக்கும் குளோனிங்க்கு முன்னாடி இருந்த ஆத்தா ஆட்டுக்குட்டிக்கும் ஒரே அறிவு இருக்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அந்த இந்த கதைலாம் வரும் தான் போகும் தான்லாம் சொல்லக்கூடாது. சயின்ஸாக பேசணும். சயின்ஸில் நீங்கள் சயின்டிஸ்ட் கிடையாது. சயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க. இப்போ இப்படி கேட்பேன். இது ஒன்று. இன்னொன்று உண்டு. மொத்தம் எலிமெண்ட்டு 108. அதுக்கப்புறம் புதுசாக நிறைய கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்? இப்போ 113 எலிமெண்ட்டு. இருங்க, 113ல் 9லேருந்து தான் எது ஆரம்பிக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானில் 3 விஷயமும் 9 இருந்தா 10 இருந்தா 8 வரைக்கும் 2 தான். நியூட்ரான் ஆமாம் இது கிடையாது. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரானில் 1 வந்து 8 வரைக்கும் கிடையாது, 2 தான். இந்த ஹைட்ரஜன் முதல் ஹீலியம் பிரிக்கிறோம்ல, அதில் 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான். நியூட்ரான் வந்து 9லேருந்து தான் ஆரம்பிக்குது. 9லேருந்து 10லேருந்து ஆரம்பிக்கும். 10லேருந்து தானே அப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அந்த 3க்கு முன்னாடி இருக்கிற 2 ஒரு அணு சரிதானே. இந்த அணு வந்து ஆட்டம் பாமாக தயார் பண்ணி வெடிக்க வச்சா ஆற்றல் அழியாதுன்னு சொல்கிறமே. பொருள் எங்கே இருக்குதுன்னு ஒரு அல்டிமேட்டாக கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு நான் அதை டீல் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் நமக்கு வந்து சயின்ஸோடு நம்ம ஒத்து போகிறோமா மேலே வர்றோமான்னு காட்டணும். அணுவை வெடிச்சாச்சுன்னு வச்சிங்களேன், வெளிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆற்றல் அழியாதுன்னு சொல்கிறீங்களா, ஆற்றல் யூஸ் ஆச்சா அழிஞ்சுதா? அந்த கதைலாம் இங்கே விடக்கூடாது. இந்த சொற்பொழிவாளர்கள் கதைலாம் என்கிட்ட வேணாம். அதை தான் நாம அருவம்னு சொல்றோம். அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டவர, ஆற்றல் எப்படி போகும்னு கேட்டா அலை நீளமா போகும். அந்த அலை தான் வந்து நாம உருவத்துக்குலேருந்து அருவத்துக்கு சொன்னா அந்த அருவத்திலிருந்து உருவமாக்குகிற வேலையை பெருமான் செய்யறான் அப்படிங்கிற விஷயத்த
அதுதான் இல்லது அழியாது, நாம் இல்லது தோன்றாதுங்கிறதுலையே அது இருக்குது. அப்போ அதுலேருந்து படைக்கிறாங்கிறப்ப மறுபடியும் ஆற்றல் அலையிலிருந்து ஒரு பொருளை வந்து மையப்படுத்தி அப்புறம் பொருள் வருது. இன்னும் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து நாம் ஆராய்ச்சி பண்ணுற ஆள் இல்லை, சயின்டிஸ்ட்டுங்க எந்த அளவுக்கு முடிவுக்கு போயிருக்கிறாங்களோ அந்த முடிவில் இருந்து ஆமாம். சக்தினா என்ன? ஆற்றல் வந்து பொருளா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். மாறி பொருளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொருளில் சக்தி இருக்கு. அப்போ பொருள் எது சக்தி எதுன்னு சொல்லணும். இப்போ அணுவா சொன்னோம்ல, அணுக்கு அணு வந்து பொருளா ஆற்றலா? பொருள் தானே. அப்போ அதனோட அதுலேயும் ஆற்றல் இருக்கு, சரிதானே? சரி, வரட்டும். ஒன்றும் இல்லை, இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதை வச்சு தான் நம்ம அதை பேசுவோம். ஏன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் எல்லாம் தெரியாது. எது அந்த குளோனிங் போகிற அந்த கரு ஆராய்ச்சியிலையும் நமக்கு ஆமாம் மூலக்கூறு ஆராய்ச்சி ஃபிசிக்ஸு, நான் பயோஃபிசிக்ஸ், இது ரெண்டுத்துலேயும் நடக்குது. அதான் உயிர் இதில் வருதுன்னு சொல்கிறோம்ல, இந்த குளோனிங்கில். அதெல்லாம் கரெக்டு தான். அதை நான் 2-3 வகையில் நாம் எப்படி தத்துவத்தில் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முடிவு கட்டணும். நீங்கள் பதிலை ஒழுங்காக சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஆன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆன்மாவுக்கு வெயிட் பண்ணியிருக்குன்னா ஆன்மாவுக்கு அறிவு இருக்குதுன்னு ஆகிடும். அப்புறம் அதாங்க ஒரு விஞ்ஞானிகளாம் நமக்கு வந்து பேட்டி கொடுக்குற விஷயத்தில் இந்த உயிர் இறைவன் இதெல்லாம் வரும்போது கடைசியாக விஞ்ஞானி ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து இறைவன் விஷயத்தில் தலையிட விரும்பலை அப்படின்னு தான் எல்லாருமே போயிருக்கிறாங்க நமக்கு. ஆமாம், ஐன்ஸ்டீன் போயிட்டார். ஐன்ஸ்டீனுக்கு பிறகு வந்தவர் தான் நமக்கு ஸ்டீஃபன் வரா. இப்போ இருக்கார்ல உயிரோட, அவர் பேசுகிறது தான் தொண்டையிலேருந்து பேசுகிறத, அதாவது தொண்டை வரைக்கும் பேசுகிறத கருவி வச்சு நமக்கு வந்து கண்டுபிடிச்சி எழுதி தராங்க. இது என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்க அதே மாதிரி பயோஃபிசிக்ஸில் எது வரைக்கும் போகிறீங்க. பயோஃபிசிக்ஸில் குளோனிங் வரைக்கும் போயாச்சு. ஃபிசிக்ஸில் நம்ம அண்டங்களை போல இன்னும் நிறைய இந்த சூரிய மண்டலம் இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் போயாச்சு. இதில் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு தியரி சொல்லுவார். ஒரு உதாரணம், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரெயின் ஓடுற வேகத்தை அவங்க வந்து கணக்கிட்டு தான் இப்போ நம்ம பிரேக் போடுறது, எந்த இடத்துல ஸ்டேஷன் நிற்கும், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது. ஆனால் ட்ரெயின் ஓடுற வேகம், அங்கே இருக்கிற தரை, அங்கே வந்து அந்த பொருளோட நிறை, இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் இது பயன்பாட்டுக்கு என்று வரும்பொழுது அந்த ஒன்றிலேயே இல்லை, அந்த பயன்பாட்டை, அந்த எல்லையை தெரிந்து கொள்ளுகிறார்களே ஒழிய அந்த விஷயத்தை முடிவு செய்யல. புரியுதா இடைவெளி? அந்த முடிவிடத்தை தெரிந்து கொள்ளுவது வேறு, அந்த முறையையே தெரிந்து கொள்ளுவது வேறு. இப்போ வந்து கரண்ட் இருக்கு, அங்கே வந்து சுவிட்சை போட்ட உடனே இங்கே கரண்ட் வரும். கரண்ட்டு வேகம் ஒன்று இருக்கு, அதாவது மின்சாரத்தினுடைய வேகம் ஒன்று இருக்கிறது. இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் கரண்ட்டு போட்ட அதே செகண்டில் கொழும்புல வருமா வராதா? சரி, அதனோட வேகம் என்ன? நொடி பொழுது. இது எவ்வளோ தொலைவுக்கு நொடி பொழுது? இதுவே அமெரிக்காவில் இருந்தாலும் நொடி பொழுது தானா? சில கேள்விக்கு நமக்கு தெரியாது.
நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணுறீங்க. நீங்கள் விட்டா நீங்கள் ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் கருந்தொலையில் கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். ஸ்டீவ் ஹாக்கின்ஸோட கருந்தொலை தெரியல, அவன் கருந்தொலையை பற்றி பேசுகிறான். கருந்தொலைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சூரியன் பார்க்குறோம்ல, அந்த சூரியன் எரிஞ்சு போயிருக்கும் ஒரு இடத்துல, அதுக்குள்ளே விட்டா நீங்கள் எதிர்காலத்துக்கு போயிடுவீங்க. அப்புறம் 1000 வருஷம் தாண்டி போய் நின்றுடுவீங்க இப்போவே. ஆனால் முடியாது, பீஸ் பீஸாக ஆகிக்கணும். அது பேய் படத்தில் காட்டுற மாதிரி. அதான் கருந்துளை, பிளாக் ஹோல்பாவன். பிளாக் ஹோல்னா அதாவது கருந்துளை. அது ஏதாவது ஒரு கோல் எரிஞ்சு போன ஒரு வெற்றிடம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது தெரியும், சில இடத்துல வண்டி ஆடும். 2 காரணம். அது அந்த இடத்துல காற்று வெற்றிடமாக இருக்கும்போது கட்ட வண்டி மாதிரி ஆடும் கொஞ்ச நேரம். அப்போ இதெல்லாம் வெற்றிடத்தில் இது போகிற வேகத்தை அவனே முடிவு பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இந்த விஷயமா ஈர்ப்பு விசை, அப்புறம் மழை காலத்தில் மேகத்துக்கு நடுவில் போகும்போது ஒரு ஆட்டம் வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இவன் சொல்கிற பொருள் மட்டும் இல்லை, அதில் ஒன்றை வைத்து சொல்லுகிற முடிவு. நமக்கு இந்த எல்லாவற்றினுடைய சார்பும் இருக்கிறது. இது ஒன்று. இந்த குளோனிங் விஷயத்தில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த மூளையை கொண்டிருந்த ஒரு தாய் விஷயத்துக்கும் புதியதாக வந்த அந்த சேய் விஷயத்துக்குமான இடைவெளியில் அறிவு எப்படி இருக்கிறது, இதுதான் எனக்கு தேவை. அது யாராவது படிச்சிருக்கிறீங்களா? அது படிச்சிருந்தா அதில் எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது குளோனிங்கில் அவங்க கேள்விப்பட்டது. குளோனிங் விஷயத்தில் உருவம் அதே மாதிரி வந்தாலும் அறிவு என்பது அதே அறிவாக இருக்காது. ஏன்னா இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. பன்றியோட மூளையை மாற்றலாம் மனிதனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. அது மாற்றின பிறகு தான் இன்னும் நாம் அந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லிடலாம். பன்னியோட அறிவு இருக்குதா, மனுஷனோட அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமாம், அது நடந்த பிறகு நமக்கு விஞ்ஞானத்தில் ஒரு முடிவு வந்துடும்ல. சரி, இப்போதைக்கு நாம் உயிர் தனியாக இருக்கிறதுங்கிற முடிவிலே இருப்போம். என்ன அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆனால் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் போன விஷயம் நம்ம விஷயத்தை மாற்றலை. எந்த விஷயத்தை? முதல்ல ஒன்றாக அருவமாக இருக்கிற அலை நீளம் அணுவாக ஆகிற போது 2, அதுதான் நாம் இப்போ சொல்கிற சடம். நீங்கள் சிவபெருமானை சிவம் சக்தி என்று சொல்லுகிற சடம் இல்லாது, இங்கே மாயையில் இருக்கிற சிவம் சக்தி தான் 2ஆக பார்க்கறது, ஆற்றலும் இயக்கமுமாக. அது பிறகு 3 குணங்களாக வரும். இந்த 3 குணங்களால் வருகிற மாயை அனுபவம் வரைக்கும் நமக்கு பிசிக்ஸு ஒத்து போகிறது. நமக்கு ஒன்றும் அதில் இடைவெளி இல்லை. ஆனால் உயிர் விஷயம் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பன்னி மூளையை வச்சு பார்த்துருவோம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்மாவினுடைய அனுபவத்தை நாம் ஓரறிவிலே இருந்து வளர்த்தது என்பது கூட, ஒருவேளை பன்னி மூளையை மாற்றினா நமக்கு என்ன ஒரு நல்ல விடை கிடைக்குன்னா, ஓரறிவு உயிரில் இருந்த அறிவுங்கிறது பன்னியோட அறிவு கிடையாது, அறிவுங்கிறது வேறங்கிறதுக்கு ஒரு சரியான சாட்சி கிடைக்கும். அந்த வகையிலே நாம தான் சைவ சித்தாந்தம் ஓரளவுக்கு இன்னும் வெற்றி பெறும் என்பதாக அதை சொல்லி, இப்போ நாம் நம்ம அந்த நடத்தின வகுப்பில் சில கேள்வி என்ன வந்ததுன்னா, அந்த கண்ணாடி விஷயம் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒன்று. நடுவில் ஒரு வார்த்தை சொன்னல, ரசவாதமாக. அந்த ரசவாதங்கிறது அந்த ரசவாதம் இல்லை. எந்த ரசவாதம் இல்லை? இந்த தாமிரத்திலே இருந்து செம்பினில் களிம்பு, அந்த களிம்பை நீக்கினால் செம்புக்கு பெயர் தங்கம். தங்கத்தில் என்ன வராதுன்னா அது என்றைக்கும் கருக்காது. அப்போ அது கருக்காத தாமிரம், இது கருக்கின்ற தாமிரம். இந்த கருக்கின்ற தாமிரத்தை தான் பெருமான் தங்கமாக மாற்றுகிறான் என்ற ரசவாதம் சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் அதை பேசியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல சித்தரான படலத்தில் அது வரும். எல்லாம் வல்ல சித்தரான, ஏன்னா அந்த பொம்பளை எல்லா, அதாவது ஒரு செட்டி பெண்,
அவங்க வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அந்த தங்கத்தை சேர்க்கறது வேலை. அப்புறம் அந்த எல்லா பாத்திரத்தையும் வச்சு பெருமான் உருவம் செய்யறதுக்கு தங்கமாக மாற்றி அதை கட்டிப்பிடிக்கிற மாதிரி வெஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு. அதில் தான் எல்லாம் வல்ல சித்தரானார் என்பது. திருமூலரும் செம்பினில் களிம்பு என்பதை மாற்றுகிறான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசுகிறார். இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் தங்கம் செய்யலாம் என்று போகிறார்கள். சரிதானே? இந்த தங்கம் செய்கிற வேலையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வந்து நமக்கு மணல்லே கலந்து கிடைக்கிற இன்னொரு உலோகம். மணலும் ஒரு விதமான உலோகம்தான். அதுலேருந்து தான் நமக்கு கண்ணாடி கிடைக்கிறது. இன்னும் வந்து இந்த மின்சாரம் கடத்தாத அல்லது உருகாத அந்த பொருள் கிடைக்குதுல்ல. உலகத்தில் 2 பொருள் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். ஒன்று கண்ணாடி, இன்னொன்று ரப்பர். இந்த கண்ணாடியும் ரப்பரும் போல இந்த ரப்பரும் வந்த பிறகு தான் பொருள் பயன்பாட்டில் நமக்கு இந்த பிரிக்கிறத வைக்கிறதுக்கு பிரச்சனை வந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நானோ டெக்னாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு பக்கம் தண்ணி ஊற்றினா இன்னொரு பக்கம் லைட் எரியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் ஹைட்ரஜன் தானே அதிகமாக இருக்குது. ஹைட்ரஜனே வந்து விளக்கு அந்த மின்சாரத்தை வெளிவிடும். அதை எப்படி பண்ணணும்னா, அதுக்கு வந்து நமக்கு பிரிக்கிற கொள்கலம் தான் தயாரிக்க முடியல. கொள்கலம்னா இந்த ஹைட்ரஜன் மிதக்கிறது இல்லை, அது உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கான கொள்கலம் தயாரிக்கிறது தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது தான். இது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் இந்த ஆராய்ச்சி வேகமாக நடக்குது. இப்போது அது நம்ம தமிழ்நாட்டுக்காரரும் அதில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அவர் சொன்னதான், வள்ளலாரும் நம்முடைய திருவாரூர் நமினந்தியடிகளும் விளக்கு எரிச்ச விஷயம் தண்ணியில் விளக்கெரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கு நானோ டெக்னாலஜியில் சாத்தியமாயிருக்கிறதுனா ரெண்டும் ஒன்றும் இல்லை. அவர்கள் தன்னுடைய ஆற்றலால் செய்தார்கள், இப்பொழுது கருவிகளால் செய்யலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஞ்ஞானத்தால் செயல் விளக்கமாக்கப்படுகிற ஒன்றை நாம் அதை மெஞ்ஞானத்தால் நேராக செய்கிறோம். இதில் செயல் விளக்கம்ங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சைவ சித்தாந்தம் என்பதை அந்த பிழை இல்லாமல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோடு கூட சொல்லலாம். அந்த வகையில் ரசவாதம் என்பதும் நமக்கு பிரச்சனையானது இல்லை. ஆனால் நான் இங்கே உதாரணமாக காட்டின ரசவாதம் வேறு. இந்த ரசவாதம் நான் சொன்னது எதுக்குன்னா, கண்ணாடியில் பூசப்பட்ட ரசம் இது எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் பொருளை காட்டுவதற்கு பயன்படுகிறது. ரசம் தன்னையும் காட்டவில்லை, கண்ணாடியையும் காட்டவில்லை. இந்த உதாரணத்தை இப்படியே எழுதி வச்சுட்டு, இந்த 2 வேலையை போல கருவிகள் தன்னையும் காட்டவில்லை, ஆன்மாவையும் காட்டவில்லை, பொருளை மட்டும்தான் காட்டுகின்றன. அப்படி என்றால் அந்த ரசமும் பொருளை உணரவில்லை. இதுக்கு மட்டும் அந்த உதாரணத்தை எப்படி எழுதிக்கணும்? ரசமானது பொருளை காட்டுவதற்கு கண்ணாடிக்கு பயன்படுகிறது, ஆனால் கண்ணாடியையும் காட்டவில்லை, தன்னையும் காட்டவில்லை. அதே சமயத்தில் ரசமும் பொருளை உணராது. அந்த மாதிரி ஆன்மா என்ற ஒன்று தனக்கு ஏற்பட்டிருக்கிற அதை சம்பந்தப்பட்டிருக்கிற கருவிகளால் பொருள்களை அனுபவிக்கிறது. ஆனால் அது பொருள்களையும் அதாவது அந்த மாயை கருவிகளையும் உணரவில்லை. மாயை கருவிகள் சம்பந்தத்தால் அனுபவிக்கின்ற தன்னையும் உணரவில்லை. இது உணரவில்லைங்கிறதுல ஆன்மா இப்பொழுது அறிவு பொருள் என்று முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மாயையை சடம் என்று உணர்ந்தால்தான் இதை கடந்து அறிவு பொருள் என்ற ஒன்றாக ஆன்மா இருக்கிறது என்ற முடிவுக்கு செல்ல முடியும். சரிதானே? இந்த ஆராய்ச்சியில தான் இந்த விஷயத்தை வைக்கிறார். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், அதில் இருக்கிற சின்ன சின்ன டவுட்டை. அவங்க சொன்னாங்க மாயைங்கிறது அந்த பின்னாடி வர்ற விஷயம். எது? இந்த ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் தெரிவது பொருளினுடைய மாய பிம்பம். அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளுக்கே அது கிடையாது. எது இப்போ பிம்பத்தில் என்ன இல்லை?
அறிவில்லை, அந்த பொருளுக்கும் அறிவில்லை. இதுதான் சயின்ஸ். சயின்ஸுங்கிற ஃபிலாசபியில் நாம் படித்தது. மாய பிம்பங்கிறதுனா என்ன அப்படின்னா அறிவு இல்லாதவற்றினுடைய காட்சி, அவ்வளோதானே. அது பொருளினுடைய மாயபிம்பம் தான், அதுக்கும் அறிவு கிடையாது. இந்த நாம் பார்க்கப்படுகிற எதுக்கும் அறிவு கிடையாதுன்னு சொல்கிறப்போ அந்த விஷயம்தான் மலம் சடம் என்றால் காட்சி. இந்த உதாரணத்தில் மேலும் அது தடை இருக்கா? புரிஞ்சது, ஆனால் புரிஞ்சது மாதிரி எங்களால் தெளிவாக காட்ட முடியாது. அது தெளிவாக இருக்கிறோம் அதானே. சரி, விஷயம் நீங்கள் அந்த உதாரணத்தை எடுக்கும்போது இந்த விஷயமா எழுதி பார்த்துட்டிங்கன்னா வேற சிக்கல் வராது. கண்ணாடி என்கிற ஒன்று ஆன்மாவானது பொருளை பார்க்கிற தன்மைக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது. கண்ணாடியில் புறப்பொருள் தெரிகிறது என்று சொன்னால் எப்படி தெரிகிறது என்றால் பின்னால் பூசப்பட்ட ரசத்தினால் தான் தெரிய வருகிறது. நேராக கண்ணாடி காட்டவில்லை. ஒருவேளை கண்ணாடியில் இருட்டு இருக்குமானால் தெரியும், ரசம் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு லென்ஸ் போடுறாங்கல்ல, இல்லை ஒரு நிழல் வந்தால் தான் கொஞ்சம் மங்களவாவது நாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சார்பு வேண்டும். ஆனால் அந்த சார்புக்கு பொருள் என்பது நான் இதை காட்டுகிறேன் என்று அது செய்யாது. கண்ணாடிக்கும் அறிவில்லை, ரசத்துக்கும் அறிவில்லை, பொருளுக்கும் அறிவில்லைங்கிறது வேற. நாம் பார்க்குற கண்ணாடிக்கு அறிவு கிடையாது, அதில் பூசப்பட்ட ரசத்துக்கும் அறிவில்லை. இந்த விஷயம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பொருளை பற்றி முடிவு செய்கிறது, அதை நான் சொல்லலை. உங்கள் விஷயமா அதை பார்க்காதீங்க. ஆனால் கண்ணாடிங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு எடுத்துக்கணும்னா பின்னாடி பூசப்பட்டிருக்கிற ரசம் அந்த பொருள் பிரதிபலிப்புக்கு உதவுகிறது. சரிதானே? இந்த பொருள் பிரதிபலிப்பு அது இல்லை என்றால் நடக்காது. அதுக்கு அந்த ரசத்துக்கு பொருள் பிரதிபலிப்பை உணர்கிற தன்மை இருந்தால் அது இப்படி காட்டாது. சரிதானே? அப்ப பொருள் பிரதிபலிப்பை உணரச் செய்கிற அந்த ரசத்தின் தன்மையில் இருப்பவை தான் எது? உடம்பு மாயை கருவிகள். இந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உதாரணம் சிறப்பான உதாரணம் தான். வேற உதாரணம் எந்த மாதிரி அமைச்சா உங்களுக்கு அது சரியாக புரிகிறதோ அதை நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் அமைச்சு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிதானே? இது சாதாரண இந்த மாதிரி இடத்துல வர்ற உதாரணம் இல்லை. இது வந்து நீங்கள் இந்த இதில் வந்து ஞானம் கருவிகள்லாம் ஞானத்தினுடைய துணைக்கு உதவுது. ஆனால் இந்த கருவிகளுக்கு ஞானம் இல்லை. இவைகளை தாண்டி ஞானப்பொருளாக இருப்பது நான் என்கிற ஆன்மா. நான் சொல்றதும் தப்புன்னு அப்புறம் சொல்லுவோம். இந்த பொருள்களை தாண்டி ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவதற்காக நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது மலம் சடம் என்றால். மலம் சடம் என்பதைத்தான் வேற வேற முறையில் நாம் படிச்சிட்டோம். திருப்பி திருப்பி நாம் சொல்றது தான் போர் அடிக்குமே தவிர அதுக்கு உங்களுக்கு உதாரணமாக ஏதாவது இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி அது விளங்கலைன்னு சொன்னால் அல்லது கேட்கறதுக்கு சரியாக இருக்குது ஆனால் அது அனுபவமாக வரலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அனுபவமாக கடவுள் அனுபவிச்சாதான் வரும்ன்றது இல்லை. இங்கே இதே விஷயம் உதாரணங்களின் மூலமாகவும் அமையும். அதான் ஆமாம், அதான் இவ்வளோ நேரம் சொன்னது. ஓ, அந்த இதுவா? பல்நிறம் காட்டும் பளிங்குனா முப்பட்டகம். அது என்னன்னா அதோட ஒரிஜினல்ல காட்டுறது. ஒளிவை எப்படி இது வந்தது அப்படின்னு காட்டுறது அது. நீங்க அதான் சொல்ல வந்தீங்களா? அது என்ன அப்படின்னா எனக்கு இப்படியெல்லாம் இந்த கருவி உதவுகிறது, இது ஒன்றாக பார்க்கப்பட்டது, இப்படி வேறு வேறாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுவது வேறு.
அவர் சொல்றது வேற. இது முடிஞ்சு போச்சு. பட்டகம் முப்பட்டகம் இருக்குல்ல, அதுக்குள்ள கதிரை விட்டா அந்த பக்கம் வானவில் வரும். அதை பற்றி பேசுறாங்க. இந்த பக்கம் சூரிய கதிரை உள்ளே அனுப்பினால் அந்த பக்கம் 7 நிறம் வரும். இது பல்நிறம் காட்டும் பளிங்குன்னு சொன்னா இதுல என்ன தன்மை இருக்கிறது என்று சொன்னால் இதுவும் அதன் மூலமாக பிரிப்பட்டு அதுக்கேற்ப வரும். இந்த இடம் எது? இது பிரதிபிம்பம் கிடையாது. அந்த கதைலாம் வேணாம். ஒளியை பத்தி பேசுறோம். என்ன ஒளினா ஆன்மா எங்க மாறுது? அந்த கதிர் 7ஆக பிரிகிறது. அந்த கதிரினுடைய தன்மை இங்கே எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அவ்வளவுதான். ஒரே செய்தியை நான் மனத்தின் மூலமாக ஏற்று புத்தியின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னா அது ஒரு முறை, அதுக்கும் அது பயன்படும். அதே மாதிரி இறைவன் என்பவனை நான் எப்படி அனுபவித்தேன்கிறதுக்கு உதவும் அது. ஆனா இந்த மாதிரியான விஷயமா வராது. ஆமா, இப்ப நீங்க கதிர் தானே உள்ள வருது. கதிரோட தன்மை என்னவா மாறுது? அந்த ஆன்மாவில் பட்டு அதனுடைய இயல்பில் விகாரம் அடை. அதாவது கதிரினுடைய உண்மைத்தன்மையா கண்ணாடியின் தன்மையாது? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கேளுங்க. கதிர் என்பது 7ஆக பிரிகிறதா அல்லது கண்ணாடியினுடைய தன்மையாது? அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டு நான் எப்படி அனுபவிக்கிறேன் என்பதற்காகவோ அல்லது பொருள்களை ஏற்றுக்கொண்டு நான் எப்படி ஞானம் அடைந்தேன் என்பதற்காகவோ அது பயன்படும். அந்த உதாரணம் அது கூட எதுக்கு பயன்படும் கேட்டீங்கன்னா, ஆன்மா அந்த மாதிரி தன்மையை சுத்தமாக இருந்து பெறுகிற காலத்தில் மட்டும்தான் பெய்யும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க எப்ப இருந்தீங்க? முப்பட்டகம் போல எப்ப இருந்தீங்க? அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்போ மலம் சடம் நம்ம சொல்றோம்ல, இந்த விஷயத்துல அது கிடையாது. அதைத்தான் நான் இப்படி சொன்னேன். பளிங்கில் பவளம் பதித்தான் பதின்னு நாம சொன்னது இறைவனை அப்படியே வெளிக்காட்டு. இப்ப நீங்க முதல்ல பளிங்காவே மாறலைங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அந்த பல்நிறம் காட்டும் பளிங்காகவும் அல்லது பளிங்கில் பவளம் பதித்தான் என்பதாகவும் காட்டுகிற தன்மையே இப்ப இல்லை. இப்ப நான் அதுதான் சிவயோகம் சிவபோகத்துக்கு போற நிலைமை. இப்ப நமக்கு பொருள்களை அனுபவிக்க செய்கின்ற கண்ணாடி நிலை தான். அந்த நிலைக்கு ரசத்தன்மை தான் பூசப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தெரியப்பட்ட எனக்கும் இப்ப 3ஆவது எழுதலாம். இப்ப இவங்க கண்ணுக்கு போடுற கண்ணாடி மாதிரி இருக்கிறது கண்ணு. இன்னொரு இந்த கண்ணு ஒரு கண்ணாடி போடுறோம்ல, அது இந்த மாதிரி இருக்கிறது தான் கருவிகளோட நிலை. அது தொடக்கம். 2வது கருவிகள் தன்னை காட்டாது என்பது பண்பு, அதுக்கு ரசம். இந்த கருவிகள் இல்லாதது தான் இது. இந்த கண்ணாடி ரசம் பூசப்பட்டதுக்கு தர்ப்பணம். அதுக்கு பேரு பளிங்கு. எது? முப்பட்டகத்துக்கு பேரு பளிங்கு. அதானே பன்னிறம் காட்டும் பளிங்கு. ஆமா, சுத்த நிலை மட்டும் இல்லாது ஆன்மாவில் இறைவன் நேரடியாக செயல்படுகிற நிலை. அது சுத்த நிலைன்னு சொன்னீங்கன்னா பல நிறம் வராது. சுத்த நிலைன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஆன்மா இறைவன் அப்புறம் கலப்பா இருக்கிறவன் ஒன்னா இருப்பானான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
இறைவனுக்கு 7 கலரை கலந்து கொண்டு ஒரு ஆள் இருக்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க? அதுல அவனுக்கு பிரச்சனை வந்துடும்ல, கடவுளுக்கு பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் திருமூலர் அந்த விஷயம் வந்த பிறகுதான் அது அப்படி சொல்லக்கூடாது, பளிங்கில் பவளம் பதித்தான்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அதுக்குள்ள சேர்ந்துதான் வெளிப்படுத்தினா. அது நாம் அதை பிரிக்கிற மாதிரி, ரெண்டாவது அதை ஏற்றுக்கல, அந்த பிரிக்கிற மாதிரி விஷயம் வந்தால் கடவுளுக்கு ஒரு குறை வந்துடும் அப்படின்றதான். அதுக்கு தான் திருவருட்பயன் ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா முப்பட்டகமாக சொல்ல, அதை ஒளிகவரும் தம்பம்னார். ஆமாம், இப்போ இதில் இருக்கிற குறைய அவங்களும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஆமாம், ஒளிகவரும் தம்பத்தில் பிரியாது இல்லை. கடவுள் என்கிற கதிரை நீங்க 7ஆ பிரிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த கதிருக்கு குறை வந்துடும் தான். அதை ஒளிகவரும் தம்பம்னாரு திருவருட்பயன்ல. அதனாலதான் அதுல மாணிக்கம் பளிங்கில் பவளம் பதித்தான்னு திருமூலர் சொன்னார். இந்த பன்னிறம் காட்டும் பளிங்குங்கிறது இந்த நாம எதுக்கு சொல்லுவோம்னா இந்த மனம் புத்தி அந்த இடத்துல தான் அதை பயன்படுத்துறாரு மெய்கண்டார். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மெய்கண்டார் எங்க பயன்படுத்துறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த உதாரணம் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் தெளிவாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை நமக்கு குறை இருந்தால் மறுபடியும் பார்த்து அதை நாம் சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதில் முரண் நாம் இந்த சாத்திர உரை இதில் முரண் காட்ட அது அளவுக்கு நாம் அதில் விளங்கிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? எந்த உதாரணத்தை மாற்றும்? அதெல்லாம் உங்க டிவி ரேடியோவில் பேசுற விஷயம். அது அந்த சுகி சிவம் மாதிரி ஆளுங்க பேசுறது அதெல்லாம் இங்க வரக்கூடாது. அவங்க தான் ஆகும்னா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதைப்படிலாம் வாழ முடியாது. இங்க நான் எப்பயாவது கதை சொல்லிக்கிறேன்னா சொன்னா அது நடக்காது. ஆன்மீக தத்துவம் கிடையாது. அது வெளியில பேசுற விஷயம். ஆன்மீகன்னு ஒரு கதை சொல்லுவான். எந்த கதை இப்படியாவது நாம வாழ முடியுமா? எல்லாரும் தான் அந்த கதை ஒன்று போடுறாங்கல்ல, இவர் இப்படி போனாரு, முல்லா போனாரு, குல்லா போனாருன்னு. அதெல்லாம் நமக்கு கதையில ஒத்து வருதா, வாழ முடியுதான்னு பாருங்க. நாம நாயன்மார்கள் கதையிலாம் ஒத்து வரும். என்னுடைய வாழ்க்கையோடு ஒத்து வரணும். அது அவர் கற்பனையா சொல்லி இப்படிலாம் நான் அறக்கதை சொல்றேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா ஒத்து வராது. அது அவங்க பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் புராணம் ஈடுபடாது. நான் சேக்கிழார் பெரிய புராணம் புராணம் இல்லைன்னு எழுதுவோம்ல. சேக்கிழார் பெரிய புராணம் புராணம் கிடையாது, திருத்தொண்டர் மா கதை. அது புராணம்னு ஒரு வழக்கா சொல்றேன். ஏன்னா மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், வாழலாம். ஆனா புராணம்னா ஒரு குறியீடு இருக்காங்க, ஒரு படிமமா அதை மாத்துவாங்க. கந்த புராணம்னா குறியீடு, அது மனுஷன் கிடையாது. மனிதனுக்கு வருகிற பண்புகளை குறியீடா மாத்துறது அந்த புராணம். ஆனா நாம சேக்கிழார் பெரிய புராணம் அப்படி கிடையாது, வரலாறு வாழ்ந்த வழி. அதனால நீங்க அந்த இதெல்லாம் கண்ணாடி மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதை ஒரு மேற்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதோட அது நின்றுடும். அதை ஒரு மேற்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தத்துவ ஆராய்ச்சியில கண்ணாடி வந்தா அதுக்கு வர்ற வில்லங்கள்லாம் வேற. இப்ப சுந்தரரையே அப்படி சொல்லிதானே பிரச்சனை ஆகுது. சுந்தரரையே கண்ணாடியில வந்தவர் சொன்னதுனாலதான் அவர் சைவ சித்தாந்தியா அத்வைதியான்னு பிரச்சனை வருது. அதை வச்சுக்கிட்டு தான் நடந்து தெரியுமா உங்களுக்கு? சிவஞான போதம் சைவ சித்தாந்த நூல் இல்லைன்னு வடிவேலு செட்டியார் விவரக்கம் எழுதிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? சிவஞான போதம் ஒரு அத்வைத நூல் தான், அது சைவ சித்தாந்த நூல் கிடையாது அப்படின்னு 12 நூற்பா வச்சுக்கிட்டு வடிவேலு செட்டியாருங்கிறவர் திருக்கு திருச்சி விவேக இயல்னு போட்டு அதுக்கு தனியா ஒரு விளக்கம் எழுதி ஒரு பெரிய புக்கு இருக்காது. வடிவேலு செட்டியார் எழுதுனது. வடிவேலு செட்டியார் பெரிய வேதாந்தி. அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். ஆமா, அவர் தான். வடிவேல் மோதியார் இல்லை, வடிவேலு செட்டியார். வடிவேலு செட்டியார் திருக்குறள்லாம் பதிப்பிச்சிருக்கார், ஔவையார் நூலை பதிப்பிச்சிருக்கார், அப்புறம் வேதாந்த வினாவிடை பதிப்பிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய திருக்குறளையும் அவரு அந்த சார்பில் தான் உரை எழுதியிருக்கார்.
அந்த மாதிரியும் ஒரு விஷயம் நடந்திருக்குது. இந்த சுந்தரர் வரலாறு தான் அவருக்கு உதாரணம். அவர் சொல்லுவார், சுந்தரர் இப்படி தான் வந்தார், நீங்கள் சொல்கிற சைவ சித்தாந்தம்லாம் இல்லைன்னு அவர் எழுதியிருக்கார். அவரையும் நாம் மறுப்போம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு தான் உதாரணம் காட்டும் போது இப்படிலாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மலம் சடம்னு நாம் சொல்கிறதுக்கு அவங்க எப்படி சொல்லுவாங்க? இந்த சடக்காட்சியை இல்பொருள் காட்சி என்று சொல்லுவார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம்? இல்லை இல்லை, அது உள்பொருள் காட்சி தான். என்ன உள்பொருள் என்றால் அறிவு இல்லாத உள்பொருளாக நான் பார்க்கிறேன். அப்பதான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ஈஸ்வரன் ஜீவன், இது கூட நமக்கு அது உதவும். பிரம்மம் முதல் நிலை, அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் ஜீவன். ஈஸ்வரனும் பிரகிருதியும் சேர்ந்தா ஜீவனா வரும். இப்ப நாம எங்க சிவபரம்பொருளை எங்க சொல்றோம் சொல்லுங்க பார்ப்போம்? சிவதத்துவத்துல சொல்றோம். சிவதத்துவத்துல ஏன் நாம அதை சொல்றோம்னா, பொருள் உண்மையே இப்படித்தான் இறைவன் தொடர்பு கொள்வதற்கான முறைங்கிறதுல ஒரு உண்மை இருக்கு. ஆனால் அது இல்லாதது கிடையாது, நாம சொல்றது உள்ளது. ஆனால் அதிலே இருக்கும் பொழுது சடத்தன்மையிலேயே பெருமான் வருகிறானே ஒழிய அவனே அறிவு பொருள் வேறு சடப்பொருள் வேறு என்பதாக இல்லை. இது அத்வைதத்தை மறுக்கிறதுக்கும் இந்த இடம் ஆகும். சங்கருடைய அத்வைதத்தில் என்ன வரும்னா, சடப்பொருளை வாயிலிருந்து, அதாவது சிலந்தி வாயிலிருந்து உமிழ்நீர் வருவது போல ஒரு சடப்பொருளை உருவாக்கிட்டு அதுக்கு வேறாக சிலந்தியை சொல்லுவார். ஆமா, வல்லபுரம் அதான், சங்கரதான் தான், எல்லாருமே அவங்க அதான் பண்ணுவாங்க. சங்கரரை கூட கொஞ்சம் வித்தியாசமா வந்தவர் இந்த வல்லவர், நிம்பார்கர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உதாரணத்தை எடுத்துப்பாங்க. இப்ப நாம அந்த உதாரணத்தை எங்க சொல்லுவோமா? இப்ப நாம அந்த உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? சித்திலிருந்து சடம் வரவே வராது. முதல்ல நீங்க நாங்க சொல்றதுல கேட்கிறோம். என்ன சொல்றோம்னா, அவர் என்ன சொன்னார்னா, சித்திலிருந்து அசத்து வராதுன்னு சொன்னார்ல, அதை காதல வாங்கினீங்களா? அத்துல வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது வர சித்தில இருந்து அசத்து வராதுங்கிறதான் இல்லது தோன்றாது. அப்ப நாம சிலந்தி வாயில இருந்து அந்த உமிழ்நீர் வந்து அந்த உமிழ்நீரிலே இருந்து ஒரு வலை வருகிறதுங்கிறத எந்த இடத்துல சொல்லலாம்? ஏன்னா சைவ சித்தாந்தத்துல ஒன்றாய் வேறாய் உடனாய் பேசுறோம். அங்கேயும் இந்த பிரச்சனை வரக்கூடாது. எந்த பிரச்சனை வரக்கூடாது? உலகத்திலே இருக்கிற எல்லா சம்பந்தமும் ஒன்றாய் வேறாய் உடனாய் தான். ஆனா இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிறதுக்கும் இல்லது வாராதுங்கிறதுக்கும் எந்த மாதிரி வேறுபாடு காட்டுகிறோம்? இல்லது வாராதுன்னா என்ன அப்படின்னா, எந்த காலத்திலேயும் என்னுடைய கண்ணுக்கு அறிவு வராது என்பதற்கு பயன்படுவது. ஆனால் அத்துவித சம்பந்தம் என்பது கண்ணானது ஆன்மாவின் கலப்பினால் பார்க்கிறது என்ற ஒரு உண்மைக்கு உதவுவது. புரியுதா? ஆனா இதுல அடிப்படையில் வேறுபட்ட இரண்டு பொருள்களின் சம்பந்தம், அடிப்படையில் வேறுபட்ட இரண்டு பொருள்களின் உறவு, அதுக்கு அத்துவிதம்னு பேர். அப்போ சிலந்தி என்பது உயிர் வேறு, அந்த உடம்பிலே இருந்து அசத்து, அந்த உடம்பிலே இருந்து இன்னொரு காரியம் வருகிறது, அது அசத்து. புரியுதா? அதே மாதிரி மாயையிலே இருந்து அசத்து வருகிறது. அந்த அசத்தில் பெருமான் என்பவன் தன்னுடைய உயிரை போல அதை கலந்து வைக்கிறானா, அல்லது பெருமான் என்கிற ஞானத்தை அதிலே கலந்து வைக்கிறானா? எதை வைக்கிறான் என்று கேட்டால் ஞான ஆற்றலை அதிலே இணைக்கிறான். ஞான ஆற்றலுக்கு அவனுடைய சம்பந்தம் உண்டு. ஆனால் ஞான ஆற்றல் என்பதே ஞானம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆழமா போகும்போது இந்த கேள்விக்கு, இப்படி கேள்வி ஆழமா போச்சுன்னா அதுக்கு பதில இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்.
ஞான ஆற்றலை சக்தியோடு மாயையோடு இறைவன் சேர்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஞான ஆற்றலிலே அத்விதமாக இருக்கிறான். அதான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. சிவஞானபோகத்தில் வருது இல்ல, ஆணை போக்குவரவுக்குரிய இருவினை ஆணையில் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. அந்த இடம் ஞாபகம் வரும். அப்படி வந்ததுன்னா எந்த கேள்விக்கு எந்த இடத்தில் எப்படி பதில் சொல்லுவது? அவன் தவறு செய்தது எதுல? சிலந்தியினுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் வருவது என்பது சிலந்தியினுடையது என்று சொன்னது தப்பு. அந்த மாதிரி மாயை சடம் என்ற காட்சியில புரிஞ்சுக்கணும். நீங்க அவனை மறுக்கிறீங்கல்ல, அவன் சொல்லிட்டு போடுவான்ல, ஐயோ சிவம் வந்து எப்படி மாயில சேர்ந்தா அந்த மாதிரி தான் எங்க சிவமோ அப்படின்வான் இல்லையா? அவன் சொல்றதுக்கு இடம் இருக்குல்ல. அப்போ சிவம் என்பது இன்னது, சக்தி என்பது இன்னது. நாம இதை விட ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆன்மாவிற்காக இந்த ஆன்மா மாயையில் சம்பந்தம் அடைந்து அந்த அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இந்த உதவியை அத்வித சம்பந்தத்தில் இருந்து எது காரணகாரிய சம்பந்தப்படுமோ அதிலே இணைகிறான். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்கன்னா சைவ சித்தாந்தம். என்ன அவங்களால சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து அது வரும். சரிதானே? உயிர் நீ சொன்னது இருக்கலாம். விஷயம் என்ன? அதுலயே என்ன விஷயம்னா, சாஸ்திர சம்பிரதாயங்கள் உன்னை தெரிந்து கொள்ளுவதற்கு உதவுகின்ற கண்ணாடி போன்றவை. சரி வச்சுங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ணல, நீங்க அதுல நின்றுடக்கூடாது. பாவம், அதுல நின்னடா கண்ணாடி பார்த்துக்கிட்டே மேக்கப் பண்ணிட்டு இருக்காதீங்க, அடுத்தடுத்துக்கு வாங்கன்றேன். யதார்த்தமா வந்தாதான் ஞானம் வருங்கிறேன் நான். அதுலயே இருந்துடாதீங்க. ஏன்னா அதுல நீங்க எப்படி பயிற்சி பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆராய்ச்சிலாம் பயிற்சி கிடையாது. அதாவது பெருமானை பத்தி சொல்லும் போது, அதாவது சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுள்ள அப்படின்னு தான் நாயன்மார்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே பெருமானை சோதிக்கிறதுன்னு போயிட்டு பிறகு சோதிக்கிறதுனா என்னன்னா, இருக்கிறானா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றது இல்ல. நீங்க வந்து அதை விட்டுட்டு எட்ட போற மாதிரி ஆயிடும். சுடர் விட்டு இருக்கிறான் பிரகாசமா செயல்லையே. ஆராய்ச்சின்னு போனா உங்களுக்கு அவனுக்கு இடைவெளி வருதுங்கிறார். அப்படிதான் அந்த கண்ணாடி விஷயமும் வந்து நிற்கும் அப்படிங்கிறார். எதில் நான் இன்னும் கேட்டா கொள்கையை பற்றி சொல்லும் போது, எதில் நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோனோ அப்ப அதுல ஒரு மடத்தன்மை வரும். அதுதான் பெருசுன்னு வரும். இப்ப இது எதுல ஒரு மடத்தன்மைனா என்னன்னா, எதில் நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறேனோ அதில் வருவது மடத்தன்மை. அது இந்த மாயை காரியத்தில் எங்க பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சக்லேசத்துல பார்த்தோம். அதாவது இதை நான் என்று மதிக்கிற இடத்தில், அதுதான் அந்த இடத்துல பார்த்தா அதுக்கு பேர் மடத்தன்மைன்னு சொன்னல. இப்ப என்னுடைய மடத்தன்மையே நான் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த விஷயம் சடம் என்பதாக வந்ததுன்னு சொன்னா, மலம் சடம் என்றால் காட்சி. மண்முதல் சிவமது ஈராம் அப்படிங்கிற உருவத்துக்கும் காட்சிக்கும் உள்ள இடைவெளி தான். எனக்கு ஒரு இடத்தில் இதிலே நம்பிக்கை வருமேயானால் அதுக்குதான் என்ன சொல்லுவோம், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். அப்ப ஆசை என்பது எங்க வந்தது? பஞ்சக்லேசத்தில் தான். இப்ப இந்த ஆசைக்கும் இன்னொரு ஆசை ஒண்ணு இருக்கு. அந்த அராகத்துக்கு என்ன வித்தியாசம்?
சரி. இங்க வந்து அந்த அப்படி சாத்தியத்துல வந்து விக்கிறவங்களுக்கு மிச்ச தாமசராச குணத்தினால இங்க வந்ததுனால அது வந்து ஆணவத்துக்கு பந்தப்படுறது மாதிரி அந்த ஆணவம்லாம் இன்னும் வரலைப்பா. ஆன்மாவை வந்து கலங்க பண்றது. இச்சை வேற ஆசை வேற. இச்சை வேற ஆசை வேறலாம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். கலையினால் எழுப்பப்படுகிற ஆசை வேறு, இந்த குணதத்துவத்தினால் வருகிற ஆசை வேறு. குணதத்துவத்தினால் வருகிற ஆசையினால்தான் ஆன்மாவின் அந்த ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்பதற்கான விளக்கம் இருக்கிற இடம். அதே விஷயம் நான் என்னுடைய செயல், என்னுடைய இச்சை, என்னுடைய அறிவு என்பதாகிய விளக்கத்திற்கு வரும் பொழுது ஈசன் என்பதை வேறு மாதிரி தெரிந்து கொள்ளும். எந்த மாதிரி தெரிஞ்சுக்கும்? இந்த இடத்துல ஈசன், நல்லா கேட்டுங்க, மலம் சடம் என்றால் காட்சிக்கான ஒரு அணுகுமுறை. முதல் ஸ்டெப்ல ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் சொல்றது அந்த பும்ஸ்துவ மலம் என்று சொல்லப்படுகிற பஞ்ச கிளேசத்தினுடைய தாக்கம். இதை விட்டு இச்சை, அந்த வித்தை, அந்த கலை, அந்த கலையில் நான் இதை என்னுடைய செயலாக விளங்குகிற ஆசையை எழுப்பியது இறைவனுடைய கருவி என்பதாக தெரிந்து கொள்ளுவதற்கான இடைவெளி. அதை தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு உதாரணமா சொன்னா, நான் இந்த பொருளின் மீது இதுதான் உயர்ந்தது என்பதாக கொண்டாடுகிற ஆசைக்கும் இப்படித்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவதற்குமான வேறுபாடு. இதுதான் உயர்ந்தது என்று சொல்லுவது பஞ்சக்லேசம். ஆனால் இப்படித்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று தெரிந்து கொள்ளுவது கலை. இதுக்கு மேல ஒண்ணு உண்டு. இதுக்கு மேல இன்னொரு கலைன்னா, இது ரெண்டாவது கலை. இப்ப நாம பார்த்தது மூணாவது கலை ஒண்ணு இருக்கு. என்ன கலை அது? நிவிர்த்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி அறிதல் இருக்குல்ல. இந்த கலையில் எதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டு எதிலே இருந்து எதை நீங்கி எதில் உயர்ந்தேன் என்பதாகிய உயர்ந்த விஷயம் வருமானால் சிவ தத்துவத்துக்கு கிட்ட வந்துட்டோம். எந்த கலையை விட்டுட்டு? ஆன்மாவை எழுப்பிய கலையை விட்டு சிவதத்துவம் எழுப்பிய அந்த பஞ்சகலைகளுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த பஞ்சகலையில இருந்து இதையெல்லாம் நாம் நீக்குவதற்கும் இதையெல்லாம் பெறுவதற்கும் ஞானமாகவும் தொழிலாகவும் இயக்கியது சிவம்னு ஒரு விஷயம் வந்து, அந்த சிவமும் இந்த மாயையிலே இருந்து எனக்கு இப்படியெல்லாம் இதன் மூலமாக பெற வேண்டும் உதவி செய்கிறது. அதுவே அந்த உயர்ந்த சிவம் இல்லை என்பதாகிய ஒரு ஞானம் வருமானால் மலம் சடம் என்ற காட்சி. நீங்க அதை எழுதி வச்சுட்டு பார்க்கறது இல்லை, அது சடம்னு பார்க்கறதுலாம் இல்லை. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறது. ஆன்மாவாகிய நானும் இவைகளோடு சேர்ந்து சடம் என்பதாக இருந்தேன் என்பதை விட்டுவிட்டு அதுவும் மேலே போவது. இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. இனிமே இதுல இப்ப கண்ணாடி உதாரணம் எங்க இடிக்குது? அதை விட்டுட்டீங்கல்ல, கண்ணாடி தூக்கி போட்டாச்சு, உடைச்சாச்சு அதை. ரைட். இப்போ நான் வடிவத்தை சொல்லுவதற்கும் மலம் சடம் என்ற காட்சி என்பதற்குமான இடைவெளி வந்த பிறகு என்ன வரணும்? இப்போ மண்முதல் சிவமது ஈராம் வகை தனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே. இப்பதான் கண்ணுதல்னு ஒரு பேரை கொண்டு வர்றார். கண்ணுதல்னா என்ன? ஏன் இறைவனுக்கு கண்ணுதல்னு ஒரு பேர் கொடுக்குறார்? நெற்றிக்கண்ணா? சரி, அறிவுக்கண் தான் நெற்றிக்கண்ணு. அப்புறம்
அதான் அவங்களும் சொல்றாங்க. சீவனுக்கு ஞான கண் இருக்குதா? பாகுபாடற்ற ஒன்று. அப்ப கண்ணுக்கு இவ்வளவு வேலை இருக்குதா? நெற்றி கண்ணு ஒரு ஆள் சொல்லியாச்சு, ஒரு ஆள் ஞானக்கண் சொல்லியாச்சு, ஒரு ஆள் பாகுபாடற்று காணுதல் சொல்லியாச்சு. நான் ஒரு படம் பார்த்தேன். இப்போ கண்ணை வந்து படமாக போடுறாங்கல்ல, சில பேர் இந்த ரெண்டு கண்ணுக்கு மேலே கண்ணை எப்படி போடுறதுன்னு புரியாமல் நேராக போடுவாங்க தெரியுமா? சரி போடுறாங்கல்ல, சரி அவன் ஏன் அந்த கண்ணை இந்த கண்ணாவே பார்க்குறான்? அப்புறம் எங்க நேரம் இல்லை, இந்த கண்ணை தானே திருப்பி இப்படி வைக்கிறீங்க. அவ்வளோதான் அவனால முடியும், அவ்வளோதான் இந்த போதியனால முடியும். அல்லது வந்து பெருமானுக்கு மூன்றாவது கண் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட, நெற்றி கண் அதான் தெரியுமே. நெத்தியில் ஒரு கண்ணுக்குது, ஏன் நெத்தியில் தான் வைக்கணுமா, உச்சந்தல்ல கொண்டு வைக்கிறது? அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நெற்றிக்கண்ணர், நெற்றிக்கண்ணால் எரித்தான்னு அருளாளர்கள் சொல்லிட்டதுனால அதுதான் அருள் கண், அதுதான் முதல் கண் அப்படிலாம் எழுதிட்டதுனால நாம் இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் போடுறோம். சரிதானே? என்ன ஞானம் தனியாக குதிக்குதாங்க உங்களுக்கு அப்பப்போ? ஞானம் என்பது இந்த இரண்டு கண்களுக்கு, இந்த ரெண்டு கண்ணை என்ன சொல்லுவாப்பா? நடுவில் வந்து அக்னி, அது வேற சொல்லியிருக்கிறாங்கல்ல, இரண்டு சூரிய சந்திரன், நடுவில் இருக்கிறது அக்னி, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சூரிய சந்திரனுக்கு நடுவில் ஏன் அக்னியை சொல்லணும்? ஏன் நட்சத்திரத்தை விட்டீங்களா? வள்ளலார் அதையும் சேர்த்து சொல்லுவார். சந்திர ஒளி, சூரிய ஒளி, அதுக்கு இது தீ ஒளி, சந்திர ஒளி, சூரிய ஒளி, நட்சத்திர ஒளி, இது ஒரு 4. இந்த பக்கம் உடம்பு, மனம், ஜீவன், ஆன்மா, இந்த பக்கம் ஒரு 4. இந்த 8 ஜோதியும் சேர்ந்த பிறகு வர்ற 9வது ஜோதி தான் இந்த எல்லாத்தையும் கடந்த ஜோதின்னு ஒரு விஷயம் இருப்பார். ஆமாம், இது அதுலேயே உங்களுக்கு இன்னொன்று குறையுது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதில் வச்சு பார்க்குற விஷயம். நான் நின்று போச்சா? அது அதில் வச்சு பார்க்குற விஷயம். இந்த விஷயத்தை கண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பெருமானை உட்கார வச்சு 2 கண்ணை போட்டு நடுவில் ஒரு கண்ணை வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதே இன்னும் நீங்கள் வந்து மலம் சடம்ங்கிறதுக்கு மேலே வரலன்னு தெரியுதா இல்லையா? இது வரைக்கும் நம்ம மலம் சடம் பேசிட்டோமா இல்லையா? பேசிட்ட பிறகு பெருமானை உட்கார வச்சு அவருக்கு ஒரு கண்ணை போட்டு 3வது ஒரு கண்ணை போட்டு பார்க்கறதே தப்பான வேலையா இல்லையா? இது வரைக்கும் நீங்க எப்படி பார்த்தீங்க? சொரூப நிலையில் எங்க பார்த்தீங்க நீங்க? சொரூப நிலையில் அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழப்புன்னு ஒரு இடத்துல எங்கேயாவது எழுதி போட்டு வச்சிங்க. அது நீங்க பார்க்கறதே இல்லை. அது அப்படித்தான் பரம்பொருளினுடைய தனித்தன்மை. நாம பார்க்கறது இப்ப இந்த சிவம் சக்தி சதாசிவம் அவர் அந்த விஷயமா பார்க்கறது. அதுலேயும் 9ஆக இருக்கிற பெருமானை முதல்ல நாம வந்து நமக்குள்ள இருக்கிற சிவம், அப்புறம் 9ஆகிய பெருமான் நவந்தர் பேதத்தில் இருக்கிற சிவம், அதுக்கு அப்புறம் தான் இந்த சொரூப சிவம். புரியுதா? இப்போ கண்ணுதல் என்று சொன்னால் எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருக்கிற இறைவன். கண்ணி நான் அப்படின்னா பொருந்தி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 2 கண்ணு மட்டும் இல்லை, இந்த 2 கண்ணால பார்க்கும்போது அருள் கண் முதல் கண்ணா என்ன? நுதலுதல்னா என்ன? முதல் கண்ணா நுதலுதல். நுதலுதல்னா என்ன? என் நுதலிற்றோ எனின்னு எழுதுவாங்க பழைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. என்ன சொன்னதோ என்று கேட்டால் இதனுடைய சொன்னதுன்னா என்ன? அந்த பொருளிலே சூரிய ஒளியும் பொருள் ஒளியும் கண்ணொலியும் இணைந்தால்தான் இந்த பொருள் பச்சைன்னு சொல்றேன்ல,
அப்போ அந்த பொருள் வழியாகவும் சூரிய ஒளியாகவும் கண் வழியாகவும் இருக்கிற இறைவனை இணைந்தால்தான் சொல்லுவது, கேட்பது, பார்ப்பது. இதுக்கு பேர் தான் கண்ணுதல்னு பேர். கண்ணுதல் இது திருமூலர் சொல்றார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. திருமூலர் சொல்றது தான், களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. களிம்பு செம்பினிலே இருக்கிற ஆணவமாகிய களிம்பை நீக்குகிறான் யார் என்று கேட்டால் எங்கள் நந்தி. அவனுக்கு பெயர் என்ன என்றால் கண்ணுதல். நந்தி என்பவன் ஆன்மாவிலே இருந்து கொண்டு ஆன்மாவை மேலே ஏற்ற வேண்டும் என்பதாகிய நோக்கமுடைய இறைவன். ஆன்மாவிலே இணைந்து கொண்டு ஆன்மாவை மேலே ஏற்ற வேண்டும் என்ற குறிக்கோள் உடைய இறைவனுக்கு பெயர் நந்தி. இன்னொரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பேர் உந்தின்னு பேர். உந்தியாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்கள? உந்தி ஒன்று, நந்தி ஒன்று. நந்தி என்பது ஆன்மாவை மேலே ஏற்றி கொண்டு செல்லுவது. உந்தி என்பது ஆன்மா விரும்புகிற வழியில் தள்ளிக்கொண்டே செல்லுவது. உந்தறதுனா தள்ளிக்கொண்டே உருட்டிக்கிட்டே போறது. அதுதான் அந்த சில வண்டு வந்து உருட்டிக்கிட்டு உருண்டையா உருட்டி தள்ளிட்டு போற மாதிரி அது. நந்தி என்பது மேலே தூக்கி கொண்டு போவது. இப்ப நந்தியாக இறைவன் ஆன்மாவை மேலே ஏற்றுகிறான் சொன்னா எப்படி ஏற்றுவான் என்று கேட்டால் எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருக்கிற அனுபவத்தின் மூலமாகத்தான் மேலே ஏற்றுகிறான். இந்த எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருப்பதை பார்ப்பதற்கு உரிய கடவுளுக்கு பெயர்தான் கண்ணுதலப்பன். கண்ணுதல். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது தான் சுத்தி அனுபவம். சுத்தி அனுபவம்னா என்ன? சுத்தம். சுத்தம்னா என்ன? இப்போ காட்சி பார்த்துருக்கிறோம், ரூபம் பார்த்துருக்கிறோம். சுத்தம் அந்த பொருளில் சேர்ந்திருந்தால் அந்த பொருள் அல்லாமல் வேறாக போறதில்லை. அதான் சுத்தம். நீங்க என்னைக்காவது சுத்தமாவீங்களா? பொது இயல்பிலே இருந்து சிறப்பியல்பை அடைவதுதான் சுத்தம். சரி, எல்லாம் தத்துவம் படிச்சுட்டு பேசுறீங்க. நான் ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக ஊரில் தெரிஞ்ச உதாரணம் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா சுத்தம் என்பதை நீங்கள் இது எல்லாமே இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தத்துவவாதம் பேசுனீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா? ஏன் நான் இப்படி இந்த அணுகுமுறையை வைக்கிறேன் அப்படின்னா, தத்துவம் பேசும்போது பதி இருக்குது, பாசம் இருக்குது, அது சுத்தமாக இருக்குது, நீங்கள் சுத்தமாகணும் இப்படி சொன்னால் அது பேர் வெறும் கருத்துவாதம் பேர். அது இல்லாமல் இங்கே இந்த உலகம் இப்படி இருக்கிறது, இந்த உலகத்தன்மையில் நாங்கள் இந்த உண்மையை கண்டோம், இந்த உண்மையை பார்த்த வகையில் இந்த உண்மையை நாங்கள் முடிவாக பெறுகிறோம். இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அணுகுமுறை. நேராக ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு விளக்கமாக சொல்றதில்லை. உலகத்தை பார்த்த வகையில் இந்த உண்மை, இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முடிவாக சில உண்மைகளை பெறுகிறோம். அதுதான் நம்மோட அணுகுமுறை. அதில் தான் நான் கேட்டது சுத்தமாக பண்ணுறதுன்னா என்னன்னு கேட்டேன். சுத்தமாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். மறுபடியும் அங்கே போயிட்டீங்க. நீங்கள் அகற்றுவதுன்னா இப்போ நீங்கள் வயல்வெளியில் சுத்தம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, வயலிலே இருக்கிற நெல்லுக்கு வேறாக இருக்கிற களையை பிடுங்குவது. களையை பிடுங்கிறதுனா என்ன? அதுவும் ஒரு உயிர் அழிக்கிறது தானே. அப்போ அது சுத்தமாக சுத்தம் இல்லையா? எப்படி சுத்தம்? களை வேண்டாத பயிர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பயிரினுடைய உறவுக்கு சம்பந்தம் இல்லாதுங்கிற வகையில் தான் சொல்கிறீங்களே தவிர, களையே வேண்டாம்னு உங்களுக்கு அந்த கோரப்புல் இருக்குல்ல, கோரப்புல் தான் ஒரு காலத்தில் பூ கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை அப்படியே எடுத்து தலையில் சொருவின்னு போவாங்க. ஆமாம்,
அது பேர் பஞ்சாய் கோரைன்னு பேர். பஞ்சாய் கோரை. ஆமாம், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? சங்க காலத்தில் அவ தோழி என்ன பண்ணுவா, வழியில் பறத்தையை பார்த்துட்டு அவள் போய் சொல்லுவா தோழிக்கிட்ட, தலைவிக்கிட்ட சொல்லுவா, அந்த மாதிரி அந்த பொண்ணு போகிறா, அவள் தலையில் இருந்த பூவை காணோம், அந்த கோரை தான் தெரியுதுன்னு சொல்லுவாள். பஞ்சாய் கோரைக்கு அஞ்சுதும் நாமே அப்படின்பா. அவன் போகிறத பார்த்தா வெறும் நார் தான் தெரியுது, அவன் வந்து ராத்திரிலாம் அங்கே தங்கிட்டு போயிருக்கிறான் அப்படின்ற பாட்டில் வரும் இதெல்லாம். அப்போ எல்லா பொருள்களுக்கும் பயன்பாடு உண்டு. நீங்கள் கோரப்புல்ல மட்டும் தனியாக விதைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். ஆமாம், ஒவ்வொன்றுத்துக்கும் சிலதுக்கு வைத்தியமும் உண்டு, சிலதுக்கு பயன்பாடும் உண்டு. பயன்பாடு இல்லாத விஷயம் கிடையாது. சேர்க்கை சரியில்லை என்பது தான் சுத்தமாக்குதல். எது வளர வேண்டுமோ அதற்கு அந்நியமானதை நீக்குவது. இப்போ கல்லரித்து கல்லை வந்து அரிசியிலேருந்து நீக்கிறது சோறு ஆக்கணுங்கிறதுக்காக, சரிதானே? கல்லை சாப்பிடணுங்கிறது இல்லைல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? பயன்பாட்டை நோக்கி நீக்குவது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்நியமானது என்பதை தெரிந்து கொள்ளுவது. இரண்டாவது பயன்பாட்டை நோக்குவது. அப்போ அந்நியத்தன்மையை நீக்கி பயன்பாட்டை பெறுகிற வகையிலே நாம் செய்கிற ஒன்றுதான் சுத்தம். சரிதானே? சரி, இப்போதான் இது நாம் அலங்காரமாக இருக்கிறதா அல்லது பொருளாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. இது அலங்காரமாக இல்லை, பயன்பாட்டினுடைய பொருள் தன்மையாக இருக்கிறது. அந்த தன்மையில தான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நீங்குதல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனைக்குரிய விஷயம். உடம்பை விட்டுட்டு நீங்கள் போய் பெறலாமா பெறக்கூடாதா, இந்த விஷயம் இதில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடம்புலேருந்து போய் நாம் இறைவனை அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாரும் தெளிவாக நிறைய பேர் இருக்கிறான். ஆமாம், இறைவனை ஒப்பு மலபரி பாகமும் தான் இறைவனை கிட்ட கொண்டு சேர்க்குங்கிறாங்க. ஆமாம், உடம்பை ஒம்பி தானே சொல்ற. அதெல்லாம் பாட்டு கருதான். இருவினை ஒப்பு மலபரி பாகன் படிச்சிருப்போம்ல. இருவினை ஒப்பு அப்படின்னா ரெண்டு வினையும் ஒத்துப்போம். நான் காலையில் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் போய் சொர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சத்துக்காக பெருமான் அனுப்புகிறான் அப்படின்னா, ஏன் அங்கேயே டேலி பண்ணி இருக்கிற பாவத்தை மட்டும் கொடுத்து மாற்றக்கூடாதா? உங்கள் வீடியோ எடுத்து உங்களை போட்டு காட்டினானா அப்போ தான் உங்களுக்கு சரியாக தெரியும். நீங்கள் கேள்வி கேட்கும்போதே வீடியோ எடுத்து தனியாக போய் போட்டு காட்டினா தான் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் என்ன கேட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன, ஏன்னா அவங்கவுங்க விஷயமா வரும்போது தான் நாம் இந்த மாதிரி சொன்னோம். அவர் என்னமோ கேட்டார், நான் என்னமோ சொன்னேன் இல்லாமல் விஷயம் நான் என்ன கேட்டேன்னா, இந்த இருவினை ஒப்புன்னு டேலி பண்ணுறானே அதுக்கும் மலபரி பாகம்னா நீக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மலபரி பாகத்தை தான் இங்கே வேற மாதிரி பேசுகிறார். இன்னும் கேட்டால் ஒரே ஒரு மலபரி பாகத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் பேசுகிறார். சரி தானே? மாயை என்கிற மலம்தான் முதல்ல நீங்கிற மலம். இந்த மாயையை எப்படி நீக்கிறதுங்கிறதுனா, சும்மா மாயை நீங்காதுப்பா. மாயைங்கிறது இவ்வளோ வேலை உள்ளது. இந்த வேலையை நீ தெரிஞ்சுக்கிறது தான் தரிசனம். அது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு கரெக்டாக தெளிவாகிறது தான் தரிசனம். அதுக்கு பிறகு நீ அதில் சுத்தி அடைய வேண்டும், அதுதான் நீங்கிறது. இது மாயை மலபரி பாகன்னு ஒரு டைட்டில் கொடுத்துங்க, நான் வேணாம்ல. சரியா? ஆணவ மலை சேர்ந்துருக்குது. இப்போ மாயை மலைபரி மாய மலபரி பாகம். ஆமாம், இந்த பாட்டு மாயா மலபரி பாகம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த மாயா மலபரி பாகம் என்பது எந்த மாதிரி எனக்கு நீங்குதலாக அமைகிறது.
இப்போ நான் கண்ணுதல் கேட்ட மாதிரியே தான் இதுவும். கண்ணுதல் என்று சொன்னால் அந்த பொருளிலேயும் என்னுடைய கருவிகளிலேயும் இணைந்து அல்லது பொருந்தி இருக்கிற இறைவன். இதுக்கு இன்னும் ஆழமாக என்ன உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவ அது இருக்கான். இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த புத்தகமாக இறைவன் இருக்கிறான்றது எப்படி சொல்லுவீங்க? புத்தகமாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நீங்க ஆகுனா சச்சிதானந்தம் போயிடுங்க. அதெல்லாம் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு நேராக பதில் வரணும். சும்மா நான் தான் வீடியோ எடுத்துருன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன, இந்த பொருளாக இறைவன் எப்படி இருக்கிறான், அங்கே சச்சிதானந்தெல்லாம் வரக்கூடாது, நேராக விளக்கம் வரணும். இந்த பொருளாக நான் அப்புறம் நல்லா காமிச்சு கொண்டாந்து அங்கே கண்ணில் வச்சு விட்டுருவோம். இந்த பொருளாக இறைவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். இந்த முதல்ல இந்த பொருள் வடிவமாக இருக்கிறான், இந்த நிறமா இருக்கிறான் சொல்ல தெரியாதா? அதுக்குள்ள சிவஞான போதங்குது, சிவபெருமான் இருக்குது நினைக்கிறீங்க. இந்த பொருளாக இறைவன் முதலில் இந்த வடிவம் இந்த நிறமா இருக்கிறான். அதுக்கு மேல கேட்பேன், அப்புறம் என்ன பொருளா இருக்கிறான்னு கேட்பேன். இதுக்குள்ள நீங்க எழுத்தெல்லாம் விட்டுடணும், ஞாபகம் அறிவெல்லாம் விட்டுடணும். நாம காட்சி பொருளாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் மலம் சடம் என்றால் காட்சி. அந்த மாதிரி இதுல எந்த மாதிரியான, இவன் சடமா தான் இதுல இருக்கிறான், அவன் அறிவாளி தான் ஆனா சடமா இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். கேள்வியை புரிஞ்சுக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது கடவுளை அனுபவிக்கணும். ஆனா இந்த சும்மா கடவுள் மேலகிறாரு கையில கொடுக்குறான்னா கண்ணாடி போட்டு அவருக்கு ஒரு கண்ணை வச்சு மூக்க வச்சுலாம் சொல்லக்கூடாது. கண்ணுதல் என்று சொன்னால் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இது ஒரு விளக்கம். வடிவமும் நிறமுமாக, முதல்ல இந்த வடிவமும் நிறமுமாக இருக்கிறான். அப்புறம் இன்னும் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, இதுக்குள்ள பேப்பர் இருக்கு, எழுத்து இருக்கு, அந்த கருப்பு இருக்கு, சிலது கிழிஞ்சு போயிருக்கும், சில இந்த மாதிரி எல்லாமாகவும் இணைந்திருக்கிறான். இந்த புக்காவே அவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க முதல்ல உணரணும். புக்காவே இருக்கிறான்னா புக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த புத்தகம் பேப்பரா தெரியுது, அட்டையா தெரியுது, எழுத்தா தெரியுது. இது ஞாபகத்துக்கு முதல்ல நமக்கு வருதா? புத்தகம் என்று சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகம் வரும்? இந்த அட்டை தான் ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு பேப்பரு, எழுத்து, அங்கே உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜெலட்டின், அங்கே உள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவாகவும், இந்த ஒவ்வொரு அணுவாகவும் இருக்கிற இறைவன் இந்த புத்தக வடிவமாகவே இருக்கிறான் என்றால் என்ன வேறுபாடு? இது தாண்டிய கடவுள் இருக்கிறான். எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற இறைவன் இந்த புத்தக வடிவமாகவும் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பெயர் கண்ணுதல். உங்களுக்கு இதுல கொஞ்சம் தான் தெரியும், அவனுக்கு இதுல எல்லாமே தெரியும். சரிதானே? அந்த மாதிரி இருக்கிற இறைவனை, இந்த பொருள் வடிவமாக இருக்கிற இறைவனை நீங்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? சடமா தாங்கிறான், உடனாகிறான். இவனும் சடமாகத்தான் இருக்கிறான். அந்த விஷயம் மட்டும் இல்லை, இதிலே இருந்து நான் எப்படி நீங்குவது? இந்த விஷயம் இப்போ இந்த மலம் சடம் என்பதிலே நான் நீங்குகிறேன் என்று சொன்னால் என்ன பொருள்? அதெல்லாம் குழப்பக்கூடாது, அவ்வளவுதான் மேட்ரு. உருவம் இல்லாம போறது இல்லை. அது நான் கேள்வியை நல்லா உள்ள வாங்குங்க, நீங்க மேல பறக்கக்கூடாது. விஷயம் என்னன்னா தெளிவா சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? இந்த பொருளாக இறைவன் இருக்கிறான், எல்லாவற்றிலேயும் இறைவன் இருக்கிறான். இதிலே இருந்து நீங்குவது என்றால் என்ன? பிரயோஜனம் இல்லைன்னு. இந்த புக்கை நீங்க காசு கொடுத்துலாம் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அதுதான் இங்க நுட்பம். அதுதான் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தான் கேட்டுறேன். நான் ஏலம் போட்டேன். நீங்கிறதா
அதுவும் புஸ்தகம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன் இதில் இதில் நான் படித்தது இருக்கிறதுக்கு பேரும் புஸ்தகம் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு மாம்பழம் பின்னப்பழம் வேணும், உங்களுக்கு மாம்பழம் கொடுத்து சாப்பிட்டு போன பிறகு நாளைக்கு வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் அந்த மாம்பழம் ஞாபகம் வரும்ல. சுவை எதை காட்டுது? அப்ப நீங்கள் என்ன அர்த்தம்? கரெக்டா? அந்த மாதிரி அதை சொல்லணும். நீங்குதல் என்பது ஏன்னா நீங்க மாயையை பட்டியல் போட்டாச்சு, மாயை மலம் சடம் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு வர்ற ஸ்டேஜ் இது. அதுக்கு பிறகு வர்ற சொல்லுங்க. அதுதான் அது கூட யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு எழுதி கேட்டாங்க. கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூட அப்படின்னா என்ன? இப்போ நான் சொல்றத கேட்கறது, அப்புறம் தெளிகிறது, சிந்திக்கிறது, அப்புறம் தெளிகிறது. மறுபடியும் நீங்க ஆங்காரத்துக்கு போயிட்டீங்க. இப்போ சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அப்புறம் நிட்டை கூட. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க தெளிதல். நீங்குதல் சொன்னா இந்த பாடத்தை படிச்சுட்டு தெளிகிறதுங்கிறது சித்தம் அல்லது புத்தியோட வேலை. நீங்க மலத்திலேயே இருக்கிறீங்க, இப்ப மாயா மலத்துல இருக்கிறீங்க. நான் சொன்னது மலம் சடம் என்றல் காட்சி. அந்த சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அப்படி உரை எழுதணும்னா இது வேணும். அதான சொல்றாரு, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. சேட்சியன்னா என்ன சொல்லி கொடுத்துருவாங்க? அது அவர் மட்டும்தான் பயன்படுத்துறாரு, வேற யாரும் பயன்படுத்தின மாதிரி தெரியல அந்த சொல்ல. ஓ சிரேஷ்டக்கு அதுவா? மூத்தவன் அதானே? சிரேஷ்டனா மூத்தவன், சேட்சி. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்? தவ்வைன்னு எழுதினார். யாரு? பெரியவள். திருவள்ளுவர் எழுதினார். தவ்வைன்னா அக்கா, பெரியவள் அப்படின்னு எழுதுறார். சேட்சியன் அப்படின்னா நீங்குகிற அனுபவத்தை தருகிறவன், சேய்மை. அதுதான். ஆமா, அந்த நீங்குகிற அனுபவத்தை தருகிறவன் தான் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. ஆமா, அதுதான் நீங்கள். அது மிச்சம். அது எப்படி மிச்சம் வந்து நல்லா இருக்க கதை? மிச்சம் எப்படி வந்து நீங்கிறதா? மிச்சம் இருந்தாலே நீங்கள்னு அர்த்தம். நீங்க சேட்டன்னா பெரிய, அது அப்பாவுக்கு சொல்றது மலையாளத்துல. அப்புறம் நான் சேட்டை பண்றேன்னு சொல்றோம் அப்படின்னா இன்னும் கேட்டா சேடன்னா அடிமை, அது ஒரு அர்த்தம் இருக்குது. சேஷம் மீதி, அடிமை. சிரேஷ்டம் இல்லை, சேஷங்கிறது வேற, அடிமை. சேய்மை அப்படிங்கிறது தான் சேட்சி. அதை கூட சேய்மைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கு. என்னன்னா நீங்குகிற அனுபவத்தை தருகிற நீங்காதவன், நீங்குகிற அனுபவத்தை தருகிற நீங்காதவன். இதை படிக்காமலே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவன்கிட்ட போனாதானே இந்த விஷயத்தை படிக்கணும், இதுல இருந்து நீங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்படின்னா நீங்க அவன்கிட்ட போயிட்டா இது படிக்கிற விஷயமா இருக்காது. இல்ல, அதுதானே மலம் சடம் என்றல் காட்சி. அப்ப இதுல இருந்து நீங்கிறதுனா இந்த பொருளாக இருக்கிற இறைவனில் இருந்தும் நீங்குவது. அப்படின்னா இந்த பொருளாக இருக்கிற இறைவன் இதுவாகத்தான் இதை வாழ வைப்பான். ஆனால் இதை தாண்டி என்னிலே இருக்கிற இறைவன் தான் இந்த பொருளை நான் சேர வேண்டும் என்கிற நிலையில்லாத அனுபவத்தை தருவான். சரிதானது? இந்த பொருளா இறைவன் இருக்கிறான். அதுதான் வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, வள்ளலார் இன்னும் நிறைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாட்டு வண்டி நிறைய ஒரு புஸ்தகத்தை ஏற்றிட்டீங்கன்னா, கட்டுக்கட்டா ஏற்றிட்டு அதை ஒரு நொடி பொழுதில் எனக்கு விளங்க வைப்பான். அதாவது நொடிக்கு தான் இவர் அவரும் சொன்னார். இப்படி சிட்டிக்கையும் கண நேரம்னார். கண்ணிமைக்கிறது தான் கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நேரது. நொடியும் அதான், கண்ணிமை அதான். அப்புறம் 6 தாமரை இதழில் வச்சு ஒரு ஊசியை குத்தினா எவ்வளோ நேரம் ஆகும், அது இறக்குற நேரம் அப்படின்னு அதை நம்மளால்
கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இயல்பெழு மாந்தர் இமையினுடைய அவ்வே மாத்திரை. அது மாதிரி புத்தகத்தை படிக்காமலே தெரிந்து கொள்வது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த இறைவனும் என் இறைவனும் தொடர்பு கொள்ள வேண்டும். என் இறைவன் இதுல யார்? மாயைக்காக வந்திருக்கிற சிவம் சக்தி கூட கிடையாது. ஆன்மாவிலே இணைந்திருக்கிற இறைவன். அதான் உள்ளம்னு காலைல பேர் சொன்னது நான். அதனால்தான் சேட்சியன் என்று சொன்னால் நீங்குகிற அனுபவத்தை தருகிற நீங்காதவன். இதை எப்படி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த மலம் சடம் சொன்ன பிறகு வகை தனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே. கண்ணுதல் அருள்னா எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருக்கிறவன். இதுல பொருந்தி இருக்கிறவன் யாரு? சட இறைவன். மாயையில் பொருந்தி இருக்கிற இறைவன் யாரு? சட இறைவன். ஆன்மாவில் பொருந்தி இருக்கிற இறைவன் யாரு? சித்து இறைவன். ஜீவன்லாம் சொல்லக்கூடாது, சித்து இறைவன். அந்த சித்து இறைவனும் இந்த சட இறைவனும் சேருவதுதான் இந்த சட பொருளை நாங்கள் நீங்கினோம் என்பதாகிய பொருள். அகங்காரம்லாம் இங்க வரக்கூடாது. மண்முதல் சிவம் அது ஈறு என்பதாக பார்க்கப்பட்ட வகைகளில் நாம் நிற்கக்கூடாது. முதல் வரி, மண்முதல் சிவம் அது ஈராம் வகைதனில் தான் நிலாது. அதிலே இது சடம் என்பதாக தெரிந்து கொண்ட பிறகு அதிலே நான் இல்லை, தான் என்பதாகிய ஆன்மா அந்த சடம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுகிறது. தெரிந்து கொள்ளுகிற காலத்தில் எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருக்கிற இறைவனுடைய தன்மையையும் அருள் தன்மையையும் தெரிந்து கொள்ளுகிறது. அப்படி தெரிந்து கொள்ளுகிற காலத்தில் தெரிந்து கொள்ளுவது என்பது நடந்தாலும் அந்த பொருளில் இருக்கிற இறைவனை சார்ந்து தெரிந்து கொள்ளாமல் நீங்கி இருந்து தன் இறைவனால் தெரிந்து கொள்ளுவதுதான் சுத்தி. புரியுதா? அப்படியே எழுதுனாதான் புரியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது கேட்டது தான். சரிதானே? அது ஒன்றும் இது இல்லையே. இந்த பொருளிலே இருக்கிற இறைவனை போலத்தான் மாயை என்கிற கருவியிலே இருக்கிற சிவம் சத்தியம். மாயை என்பதை நான் பயன்படுத்துகிற வரை எல்லாமே அதாவது சட அனுபவமாகத்தான் அல்லது மாயையினுடைய அனுபவமாகத்தான் இருக்கும். ஆனால் இதிலே நான் நீங்குகிறேன் என்று சொன்னால் அதை நீங்குவது என்பது இந்த கருவியை எடுத்து போட்டு விடுவது என்பதாக இல்லை. என்னிலே இருக்கிற இறைவன் இடம் சேர்ந்தால் இதிலே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பதாக இல்லாமல் நீங்குகிற ஒரு சுத்த அனுபவம். புரிஞ்சுதா? இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இனிமே பாதி பார்த்து எழுதிருக்கீங்களா? நான் மலம் என்பதாகிய மாயையின் கருவிகளை அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிற நான் அந்த பொருள்களை எல்லாம் சடம் என்று தெரிந்து கொள்ளுகிறேன். முதல் விஷயம். இதற்கான உதாரணம் சிவஞான போதம் என்கிற நூலாக இருந்தாலும் எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் அந்த வடிவத்தில் எல்லா அணுவாகவும் இறைவன் இருக்கிறான். அணுத்தோறும் இறைவன் இருக்கிறான் என்பது பொது. இந்த பொருள் வடிவத்தில் இருக்கிற அணுவாகவும் இருக்கிறான். இந்த பொருளை சார்ந்து நான் தெரிந்து கொள்ளுவது என்பது நீங்குவது என்பது இல்லை. என்னுடைய மாயை கருவி இறைவனையே சேர்ந்திருந்தாலும் நான் அதை நீங்கினேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மாயை என்கிற கருவிக்கான உண்மையில் தான் இறைவன் இருக்கிறானே ஒழிய அதை நீங்குகிற அனுபவத்திற்காக அவன் இல்லை. அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும், அதை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கருவிகள் எல்லாவற்றிலேயும் இருக்கிற இறைவன் இல்லாமல் அல்லது அந்த கருவிகளாக இல்லாமல்
என்னுடனே சேர்ந்திருக்கிற இறைவனை சேர்ந்தால்தான் இவைகளை எல்லாம் நான் தனியாக வைத்து பார்க்க முடியும். இந்த தனியாக வைத்து பார்க்கிற கலைதான் நீங்குதல் என்பது. இதுதான் மலங்களில் தான் நிற்காமல், மலங்களினுடைய தாக்கம் இல்லாமல் மலத்தை நீங்குகிற ஒரு சுத்த அனுபவம். அப்ப என்னுடைய தனித்தன்மையில் இதுவரை வந்தவை பயன்பாட்டிற்கு எப்படி இருந்தன என்பதை தெரிந்து விலக்கிவிட்டு நான் என்னுடைய பயன்பாட்டிற்காக விலகுவது என்பதுதான் மலம் நீங்குகிற சுத்த அனுபவம். சரிதானே? இதில் ஒன்றும் இந்த முதல் பாட்டில் உங்களுக்கு இன்றைக்கு குறை வரக்கூடாது. முடிஞ்சதா? இதுக்கப்புறம் நம்ம மதியம் நேரம் முடிஞ்சதில்ல, 12 ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் நம்ம மதியம் சுத்தியா சுத்தின்னு என்னன்னு கேட்குறீங்களா? முதலில் தேவையில்லாதவற்றை நீக்குவது, பயன்பாட்டிற்காக தனித்தன்மையில் தயார் செய்வது. அந்தந்த பொருளுக்குமான பயன்பாட்டில் தேவையானது என்பதாக மாயை இதுவரைக்கும் இருந்தது. அந்த மாயையிலே இருந்து நான் தனித்தன்மையில் என்னை அனுபவிக்க செய்வதற்காக அதிலே இருந்து நீங்க வேண்டும். நீங்க வேண்டும் என்று சொன்னால் கண் சடம் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் சிவம் சடம் என்று சொன்னால் கொஞ்சம் ஐயமாக இருக்கிறது. எப்படி சிவஞான போதம் என்றாலும் அந்த பொருள் சடப்பொருளால் உருவாக்கப்பட்டதுதான். அதிலே இறைவன் அந்த வடிவில் இருக்கிறானே ஒழிய தன்னுடைய ஞானம் என்பதாகவே அவன் அதில் இல்லை. அப்ப அந்த பொருள்களைப் போலத்தான் மாயையினுடைய 36 கருவிகளும். அப்ப அந்தந்த கருவிகளில் இருக்கிற இறைவன் என்பது அவனுடைய தன்மை. ஆனால் இப்பொழுது நான் இந்த கருவிகளை எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நானாகிய ஆன்மாவிலேயே அல்லது உள்ளம் என்பதாக இறைவனும் ஆன்மாவும் இருக்கிற அந்த கலப்பில் இந்த பொருள்களை எல்லாம் பார்த்தால் இந்த பொருள்களினுடைய தாக்கம் இல்லாத நீங்கிய நிலை, இதுதான் நீங்கிய அனுபவம். இதை நாம உள்ளம் என்பதாகிய ஆன்மாவை வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம். அந்த உள்ளம் பற்றிய விஷயம் இந்த மாயையை நீங்கினாலும் இன்னும் நீங்கிய சில விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்றுதான் கண்மம் ஆணவத்தை ஆன்ம காட்சி, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியில் பேசுவார். சரிதானே? அதை நாம மதியம் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.